வியூக வகுப்பாளரை சின்னம் விஷயத்துல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா சிறுத்தைகள். வாய்ஸ் ஆஃப் சிறுத்தைனா எங்க தலைவர் தான். எத்தனை வியூக அமைப்பாளர்கள் வந்தா கூட எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் என விசிக சிறுத்தைகள் மார்த்தட்டி வர்றாங்களாம். சிதம்பரத்துல போன முறை ரிசல்ட்டுக்கு காத்திருந்து ஜெயிச்ச மாதிரி இந்த முறை சின்னத்துக்கு காத்திருந்து ஜெயிச்சிருக்காங்க விசிக. தேர்தல் ஆணையம் கைவரிச்ச நிலையில திருமாவகுத்த வியூகத்தினாலதான் பானை சின்னம் கிடைச்சிருக்கான். சமீபத்துல கட்சியில இணைஞ்ச ஆதவ் அர்ஜுனா களத்துல இறங்கி பானை சின்னத்துக்காக சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. ஆதாரப்பூர்வமா புள்ளி விவரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்துல வச்சும் கூட பானை சின்னம் கிடைக்கலையாம். இல்ல இது சரிபட்டு வராது, நான் வேற ரூட்ல பிளான் பண்றேன் அப்படின்னு திருமாவளவனே திட்டத்தை வகுத்திருக்காரு. நாம பதிவு செய்யப்பட்ட கட்சி, சுயேட்சைக்கு முன்னாடி நம்மளை தான் கூப்பிடுவாங்க. அப்ப பானைய கேட்டுலாம்னு கணக்கு போட்டு காய் நகர்த்தி பானைய வச்சு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு திருமா. நினைச்ச மாதிரியே நீதிமன்றம் கைவிரிக்க திருமாவோட வியூகத்தினால பானைய வாங்கியிருக்கு விசிக. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனன் மேல அதிருப்தியில இருக்கிற சிறுத்தைகள் அவரோட வியூக வகுக்கும் அமைப்பை விமர்சிக்கிற மாதிரி எத்தனை வியூக அமைப்பாளர்கள் வந்தா கூட எங்க தலைவர் தான் கெத்துன்னு பதிவிட்டு வர்றாங்க.